Hello friends, welcome to TechPlan. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி TP-Link wireless extenderோட unboxing வீடியோ and review பாத்தீங்கன்னா நான் நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல மேல ஐ பட்டன் லிங்க் தரேன். நீங்க போய்ட்டு அந்த வீடியோ பாருங்க. இல்ல செட்டப் வீடியோ பார்க்கணும் அப்படினா நீங்க இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம TechPlan சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட சேர்ந்து பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம TP-Link நான் ஏசி அடாப்டரில் போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நான் ஏசி அடாப்டரில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுவும் இப்போ பவர் ஆனில் உள்ளே வந்து க்ரீன் கலர் எல்இடி லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 5 GHz அண்ட் 2.4 GHz ரெண்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சியுமே சப்போர்ட் பண்ணோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா, நான் வீட்டில் ஆல்ரெடி ஒரு வைஃபை ரவுட்டர் இருக்குது. அந்த ரவுட்டர் இருக்க சிக்னல் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலவே தெரியும், அந்த சிக்னல் வந்து வீக்காக. இப்போ அந்த ரவுட்டரோட சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வீக்காக இருக்குது. உங்களுக்கு மேலே டிஸ்பிளே பார்த்தாவே தெரியும். ஸோ வீக்காக இருக்கனால இப்போது எனக்கு இந்த ரூமில் வந்து வைஃபை எக்ஸ்டெண்ட் வந்து வைஃபை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. இது ஃபஸ்ட் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய் ஓப்பன் பண்ணிக்கணும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டெதர் அப்படின்னு டைப் பண்ணால் போதும். TP-Linkோட டெதர் ஆப் வந்துடும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்லாம் வந்து சைன்இன் பண்ண சொல்லும். நீங்கள் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் வந்து சைன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ரவுட்டர் வந்து இருக்கிறதுனால நான் ரவுட்டர் வந்து சைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே ப்ளஸ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ரவுட்டரா, கேமிங் ரவுட்டரா, ரேஞ்ச் எக்ஸ்டெண்டரா இல்லை ஆர்ச்சரான்னு கேட்கும். நாம் வந்து ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா எல்இடி பவர் வந்து ஆன்லெஸ், அதாவது எல்இடி இஸ் சாலிட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்கு. இது வந்து சாலிட் ஆனில் தான் இருக்குது. ஸோ எல்இடி இஸ் சாலிட் ஆன் கொடுத்துடலாம். லொக்கேஷன் ஆக்சஸ் அண்டு லொக்கேஷன் பெர்மிஷன்ஸ் கேட்குது. நான் ஆக்டிவேட் கொடுத்துட்றேன். லொக்கேஷன் பெர்மிஷன் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து TP-Link எக்ஸ்டெண்டர்னு இருக்குது. நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்டெண்டர் வந்து ஸ்கேன் பண்ணுது. இப்போ வந்து லோக்கல் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லுது. நான் லோக்கல் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். இதில் வந்து பாஸ்வேர்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து கம்பினேஷனாக நான் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் க்ரியேட் கொடுத்துட்றேன். இப்போது வெயிட்டிங்னு உங்களுக்கு ப்ராசஸ் பார் காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் அப்படின்னா நான் ரவுட்டர் வந்து அந்த வைஃபை சிக்னலுக்கு பூஸ்ட் பண்ணோம். இப்போ நான் அந்த ரவுட்டரை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போது சிக்னல் வீக்காக இருக்கனால ரீஸ்கேனிங் பண்ணுது. ஆல்ரெடி சிக்னல் வந்து வீக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ செலக்ட் 5 GHz ஹோஸ்ட் எதாவது இருக்கான்னு செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஏதாவது 5 GHz வந்து ஹோஸ்ட் எதுவுமே கிடையாது. அதனால் இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னோடய நெட்வொர்க்கோட நேம் அண்டு பாஸ்வேர்டு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கொடுத்துட்றேன். இதோட 2.4 GHz ரவுட்டர் தான் என்னது, 5 GHz கிடையாது. இது வந்து எக்ஸ்டெண்டரோட நேம் வந்து மோஷன் நெட்வொர்க் 5G எக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது 5 GHz நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ நம்ம செட்டிங்ஸ் வந்து இப்போ இந்த எக்ஸ்டெண்டருக்கு அப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாவே தெரியும். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வீடியோ கட் பண்ணி போடுறேன். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட வைஃபை எக்ஸ்டெண்டரை உங்களோட வைஃபை எக்ஸ்டெண்டரை ஹாஃப்வே பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், சிக்னல் ஸ்ட்ரென்த் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் லொக்கேஷன் லுக்ஸ் குட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஓகே, கனெக்ட் டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஒருத்தவொடனே என்னோடய செட்டிங்ஸ் பேனலுக்குள்ளே போகுது. செட்டிங்ஸ் பேனலுக்குள்ளே போனோடனையும்
நான் மோஸ்ட்டாக இது வந்து எனக்கு 5GHz மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் 5G கொடுத்துக்கலாம். இன்னும் 2.4 கூட கொடுத்துக்கலாம். அது மூவ் ஆகிட்டே இருக்குது. அது ப்ரியாரிட்டி பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரவுட்டரோட சிக்னல் வந்து கம்மியாக இருக்குது. பட் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மோஷன் நெட்வொர்க் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் 2.4 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இதோட கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ஒய்ஃபையோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம சேனல் பேஜுக்கு போனாலும் சரி, அபவுட் இல்லைனா நம்ம வீடியோ செக்ஷனுக்கு போயிட்டு நம்ம வீடியோ கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது PIR சென்சார். PIRனா பேசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்சாரை ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. இப்போது நம்ம அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணால் கூட இவ்வளோ ஸ்பீட் கிடையாது. பட் இந்த எக்ஸ்டெண்டை யூஸ் பண்ணும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் பூஸ்ட் வந்து நல்லாவே கிடைக்குது இந்த டிபி லிங்க்கில். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்க ரவுட்டரும் டிபி லிங்க் தான். ஸோ ரெண்டுமே ஈஸியாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட மோஷன் நெட்வொர்க்ஸுங்கிறது என்னோட ஒரு ரவுட்டரோடது வெளியே இருக்குது. அதனால் இப்போ ஒரு சின்ன பாயிண்ட் கூட கிடையாது. பட் ஆனால் இது வந்து சிக்னலை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து உங்களோட ஜியோ 5க்கும் நீங்கள் செட் பண்ணலாம். இந்த ரவுட்டர் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஜியோ 5 வச்சுருந்தாலுமே ஜியோ 5ல் உங்களால் பண்ணிக்க முடியும். சேமஸ் ப்ரொசீஜர் இதே தான். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைன்னா நம்ம என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்கலாம். நீங்கள் ரெண்டில் எது கேட்டாலும் சரி, நான் ஒரு வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ரிப்ளை பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எம்ஐ கேமரா, ரியல்மி கேமராலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோஸை பாருங்கள். அது நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸும் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம சேனலில் இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் அதுவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.